18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் உனக்காக ஆசீர்வதிச்சு அனுப்பின விபூதியை நீ தொட்டதின் காரணமாக நிச்சயமா நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நானே நடத்தி கொடுத்திடுவேன் என் செல்வமே. இந்த அப்பாவோட வார்த்தைகளை முழுமையாக கேட்டு அதன்படி நீ நடக்க ஆரம்பிச்சிட்டங்கிறத உன் வாழ்க்கையில நீ செய்கிற செயல்களை பார்த்து நான் புரிஞ்சுக்கிறேன். உன் மாற்றத்தை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாகவும் அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் கூட இருக்கு. ஏன்னா முன்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்ப. எப்போ பார்த்தாலும் மனசோர்வோட எதையோ இழந்தது போல இருப்ப. உன்னை எப்படி தான் தேத்த போறேனோன்னு நானே நிறைய முறை யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போது உன்னுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒழுக்கமும் நேர்மையும் எல்லாமே அதிகமாகிட்டதை பார்க்கும்போது எனக்கே அது ஆச்சரியமாகவும் சந்தோஷம் தரும் விதத்துல தான் இருக்கு. நீ செய்கிற செயல்களில் இன்னும் முன்னேற்றமே வரலையே. வாழ்க்கை இப்படியே கடைசி வரைக்கும் கஷ்டத்தையே கொடுத்துடுமோ நினைச்சு பயப்படாத. பெற வைக்கிறேன் நினைப்ப. அதே போல இப்போது உனக்கான வாய்ப்புகள் கிடைக்காத போது செய்கிற வேலைகளையே செஞ்சுக்கிட்டு மனச்சோர்வு அடையாம தைரியமாக இருந்துக்கிட்டே இரு. கொஞ்சம் உனக்கு ஓய்வெடுக்கிறதுக்கான நேரத்தை நான் கொடுத்துருக்கேன்னு நினச்சிக்கோ. கூடிய சீக்கிரம் உன் மனசு உற்சாகம் அடைகிற விதத்தில் உன் சோர்வை போக்கி உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நானே உன் கைகளில் கொடுத்துடுறேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போது உனக்கு இருக்கும் சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் விடை காண முயற்சி செஞ்சாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே நினச்சி நீ வாடி வதங்குவது எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக தானே இந்த விபூதியை உனக்கு நான் அனுப்பி வச்சிருக்கேன். நிச்சயமா உன்னுடைய நம்பிக்கை தான் நீ போடும் விதையாக இருக்குது. உன்னுடைய நம்பிக்கை காரணமாகவே தீராத வினையையும் உனக்காக நான் தீர்த்து வைப்பேன். நிச்சயமா நான் உனக்கு நடத்தி தர்றேன் செல்லமே. இதுவரை நடந்ததும் இப்போது நடந்துகிட்டு இருக்கதும் எல்லாமே இந்த கருப்பன் செயல்தான். இனி நடக்க போவதையும் என் அருளால உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிச்சிடுறேன். நீ எதுக்காகவும் மனக்கலக்கமடைய அவசியமே இல்லை என் செல்லமே. உன் வாழ்க்கை பள்ளத்தில் இருக்குதே நினச்சி பதற வேணாம். சொடக்கு போடுற நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்புக்கு கூட்டிட்டு வர என்னால் முடியும். இப்போது நான் உனக்கு உறுதி அளித்தபடியும் வாக்கு கொடுத்தபடியும் எல்லா ஏற்பாடுகளையும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடுறேன். தனிமையில் உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லைன்னு நினைக்க வேணாம். உன் உள்ளத்தோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த கருப்பசாமி உனக்கான தர்ம சங்கடமான சூழ்நிலைகளையெல்லாம் சரி செஞ்சுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி உனக்கான விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக தான் விபூதியோடு உன்னை தேடி வந்தேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் சீக்கிரமே சரி செஞ்சிடுறேன். இது நாள் வரைக்கும் நான் உன் வாழ்க்கையில் செஞ்ச விஷயங்களும் சில அற்புதங்களும் கொஞ்சம்தான் பார்த்துருப்பேன். இனிமே அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அழகான நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான நல்ல விஷயங்கள் நடக்க தான் போகுது. இந்த கருப்பசாமியின் வார்த்தைகளை நம்பிக்கையோடு நீ கேட்கும் பட்சத்தில் எல்லாமே சிறப்பாக உனக்கு நடக்கும் என் செல்வமே. கொஞ்சம் இளைப்பாரு, கொஞ்சம் ஓய்வெடு. உழைப்பு உனக்கு களைப்பை கொடுத்தாலும் இந்த உழைப்பு தான் நாளைக்கு உன் வாழ்க்கையை உச்சத்தில் உயர்த்த போகுது. இதனால் வரைக்கும் உன் உழைப்பின் மூலமாக கிடைச்ச பலனை அனுபவிச்ச. இப்போது இந்த கருப்பசாமியின் ஆசீர்வாதத்தின் மூலமாக கிடைக்கப் போகும் அற்புதத்தையும் நீ அனுபவிக்க போற.